எந்த ஒரு செயல்பாடை சரி என்று நம்புகிறோமோ அந்த விஷயங்களை நம்ம உறுதியா கடைபிடிக்கணும். எதை தவறுன்னு நம்ம நினைக்கிறோமோ, நம்மளே எதை தவறுன்னு ஒத்துக்கொண்டிருக்கிறோமோ அதை உறுதியாக நம்ம எதிர்க்கணும். அதிலிருந்து தூரமாக விலகி நிற்கணும். யார் ஒரு தப்ப லேசா நியாயப்படுத்தி பேசிட்டாங்களோ அவங்க வரலாறு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு நியாயப்படுத்த அப்படி இறங்கி 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 கீழே போயிடுவாங்க. ஒரு படி அப்படி கீழே இறங்கிட்டாங்கன்னா தரதான் அது. அப்புறம் மேலேயே நிற்கிற வரைக்கும் தான் நமக்கு சேஃப்டி. ஒன்னு இறங்குறதுக்கு நமக்கு வெக்கம் வரல என்று சொன்னா, ஒன்னு இறங்குறது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இல்லைன்னு சொன்ன மார்க்கத்துல கொள்கையில, அதுக்கப்புறம் நமக்கு எல்லாத்தையும் நியாயப்படுத்த ஆரம்பிச்சிருவோம். நம்மள்ட்ட எல்லா தப்புகளையும் நியாயப்படுத்துவோம். பொய்களை நியாயப்படுத்த எப்ப சைத்தான் நமக்கு கத்து தருகிறானோ அப்பவெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பின்னடைவுகளை சந்திக்கிறோம். நம்மளே சில நல்லது தவறு நினைச்சிருப்போம், தவறு நல்லது நினைச்சிருப்போம். அப்படி இருந்தால் அவர்கள் வழிகட்டு போயிட மாட்டாங்க. ஏன்னா நல்லது நினைச்சுக்கிட்டு அதில் இருக்கலாம். தப்புன்னு நினைச்சுக்கிட்டு நியாயப்படுத்தினா பேசிக் மாறுது. அவனுடைய உள்ளமே என்ன செய்யுது, கெட்டு போகுது. இப்ப அவனுக்கே தெரியும் தப்புன்னு, அதை என்ன செய்யறது, நியாயப்படுத்தி பழகுறது. இந்த மாதிரியான சரியானவைகளை தவறாக காட்டுவதும் தவறானவைகளை சரியாக காட்டுவதும் இப்படி இறங்கினாங்கன்னு சொன்னா அவங்க மொத்தமாகவே தௌஹீதை விட்டே போனவர்களை நம்ம வரலாறுல பார்ப்போம். நம்ம காலத்துல நம்ம கண்ணு முன்னாடியே இந்த தௌஹீத் பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போவதவர்களா இருந்தவர்கள்லாம் என்னைக்கு அப்படி லேசா அப்படி அட்ஜஸ்ட் பண்ணாங்களோ அப்படி என்ன ஆச்சு, கடைசியில இப்ப மௌலுது கூட்டுத்துவா பாத்தியா ஒரு அளவுக்கெல்லாம் இறங்கி போன தாய்கள் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க செஞ்ச தப்பு என்ன, எடுத்தவனே இந்த கொள்கைக்கு தடம் பொருள். அவங்க லேசா அப்படி இறங்கி பார்த்தாங்க, சைத்தான் ஈஸியா போச்சு. சைத்தானுக்கு நம்ம உறுதியா நிக்கிற இழுக்க முடியாது. எப்ப இப்படி லேசா அப்படி தலையாக்க நினைச்சுவான். சைத்தானுக்கு வாசல் ஈஸியா, ஆஹா இவன் லூப் போட்டுட்டான், இவனை ஈஸியா தள்ளி பண்ணலாம், கீழே வரைக்கும் கொண்டு போயிடலாம், இஸ்லாத்தை விட்டு கூட வெளியே கொண்டு போயிடலாம். அதனால நம்ம இந்த விஷயத்துல எப்பவுமே தெளிவா இருக்க வேண்டும். தௌஹீத் சகோதரர்கள் பொதுவாக அனைத்து சகோதரர்களுமே எது தீமை என்று இருக்கிறதோ ஒரு கட்டத்தில் நீங்க இந்த தீமையை செய்வர்களாக கூட இருக்கலாம், நியாயப்படுத்தல இருந்துடக்கூடாது. தப்ப சரிகான்றது நீ எப்ப வருதோ, ஏன் அதுக்கு போனா என்ன, தர்காக்கு போனா என்ன, தொழுவாட்டி என்ன, இது எல்லாம் என்னன்னு வந்துடும். அப்ப தப்புகளை ஒரு காலத்திலையும் சரிகான்ற நிலை எடுத்துறாதீங்க. நம்மளை மொத்தமா அழிச்சு போடும். நம்ம கண்ணு முன்னாடி நிறைய பேர் நினைச்சிட்டோம், தப்ப சரிகான்றவர்கள் எல்லாம் மொத்தமாகவே காணாம போனதை இன்னைக்கும் பார்க்கிறோம், நேற்றும் பார்க்கிறோம், பார்த்து கொண்டே இருக்கிறோம். நம்ம கண்ணு முன்னாடி நடந்து கொண்டே இருக்கும். எல்லாம் சரின்றாங்க. நம்ம ஒரு அமைப்பில் இருக்கிறோம். அந்த அமைப்பில் எதுக்கு இருக்கிறோம்னா, அந்த பெல்ட்ல நம்ம இருந்து கட்டுக்கோப்பா இருந்தா தான் காரியங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிறது இருக்கிறோம். மக்கள்கிட்ட இப்ப என்ன சொல்றாரு, நான் ஒருவரோடு இருந்தேன், அவர் வெள்ளையை கருப்பு என்றார், நானும் கருப்பு என்றேன், அவர் கருப்பை வெள்ளை என்றார், நானும் வெள்ளை என்றேன் சொல்றார். டைலாக் பேசுறாரு. அது என்னோட இருந்தாராம். நான் வெள்ளையை பிடிச்சி கருப்புண்டா, அவரு கருப்புண்டாராம். நான் கருப்பை பிடிச்சி வெள்ளை ஆமாண்டாராம். அப்படி இடத்தில் நான் இருந்தேன்னு சொன்னாரு. இவர் இப்படி போவார் கற்பனை பண்ணல யாராவது? இந்த மாதிரி ஒரு டயலாக் விடுவார் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் நினைச்சு பாத்தீங்களா? இவர் இப்படி செய்வார். எந்த இடத்துல இருந்தாரு? ஒரு மெம்பரா இல்ல, நமக்கு மேல இருந்தார். யாரெல்லாம் மாறுறாங்கன்னு பாருங்க. நீங்க சாதாரண ஆளுக்கு எங்களுக்குள்ள இருந்துகிட்ட வட்டம் மாவட்டம் மாறினதை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. மதுரப்புல போய் மாறிவிட்டாரு, தரிக்காவுல மாறிவிட்டாரு, எல்லாம் சரிங்கிறதுல மாறிவிட்டாரு. இதுவரைக்கும் சொன்ன எல்லா கொள்கையும் தப்பு, நானா சிந்திச்சு சொல்லல, ஒருத்தன் சொல்ல கேட்டுட்டு சொன்னேன்றாரு. எப்படி கதை? இதுக்கு மேல என்ன உதாரணத்தை எதிர்பார்க்கிறீங்க? மனுஷனுக்கு கேரண்டி கொடுக்க முடியாதுங்கிறதுக்கு இதுக்கு மேல என்ன? இப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள். இவங்களெல்லாம் நமக்கு ஃபில்டர் பண்ண இயலாது. அதாவது நடக்கும்போது வெளியே வரும்போது தெரியுமே தவிர நெத்தில இருக்காது, நெத்தில எழுதி ஒட்டி இருக்காது, பார்க்க முடியாது. செய்யும் போது அடப்பாவையில் போன வருஷம் இப்படி இருந்தா இந்த வருஷம் இப்படி போயிட்டாங்க தெரியும். என்னது இதெல்லாம் நடக்கிறது சகஜமா. இதை யாராலையும் ரசூலுல்லாஹ்வால ஒண்ணும் செய்ய முடியல. அவங்களால் உண்டாக்கப்பட்ட உம்மத்திலே செஞ்சாங்க. இப்படி மாறினவங்க இருக்கிறாங்க. நடக்கும். நம்ம அப்படி போகாம இருக்கணும், அவ்வளவுதான். ஊருக்கு நம்ம எப்படி கேரண்டி கொடுக்கறது? இவர் போகாம நான் எப்படி கேரண்டி கொடுப்பேன்? நம்ம என்ன செய்யணும்? நாம அல்ல நம்மளை அப்படி போகாம காப்பாத்தல்ல. எப்பவுமே கொள்கை ஆள் பக்கம் நிக்க வேணாம், கொள்கையின் பக்கம் நிற்போம். சரியான கொள்கையில் இருக்கிற வரைக்கும் தான் ஒரு இதில் நம்ம இருக்க வேண்டும். மனிதனுக்கு இருக்கக்கூடாது. என்னையே தூக்கி ஒரு குற்றம் செஞ்சுட்டேன் ஆதாரத்தோடு தூக்கி போட்டாங்கன்னா எனக்கு எதிராக நீங்க இருக்கணும். அதான் ஒரு தௌஹீத்வாதியுடைய ஒரு பண்பாக இருக்க வேண்டும். என் மீது உள்ள பிரியத்துக்காக என்ன நீங்க இருக்கக்கூடாது. அது என்ன முடிஞ்சு வச்சுக்காது. அது நம்ம தௌஹீதுக்காக இருக்க வேண்டாம். இந்த பேசிக்ல இருந்து நீங்க அல்லாட்ட அதிகமாக துவா செய்யுங்க. நம்ம அப்படி ஆகாம இருக்கிறதுக்கு துவா செய்யுங்க.